படித்தா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாலண்டியராக அதை சூஸ் பண்ணி படித்தேன். சில ஃபெயிலியர்ஸ்லாம் கடந்து வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்களா? ராக்கெட் லான்ச் ஆகிறது அது வந்து ஒரு சக்ஸஸை பார்ப்பீங்க, வாவ் சூப்பராக ராக்கெட் லான்ச் வந்துட்டு மேலே பறக்குது அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுவீங்க. பட் ஆனால் அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் லான்ச்சஸ்க்காக கிட்டத்தட்ட ஒரு 200-300 வாட்டி நாங்கள் ஃபெயிலியர் ஆகிருக்கோம். வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நான் இன்ஜினை பார்த்துட்டு இப்படி சிஸ்டம் பார்க்கறதுக்குள்ள பூம் அப்படின்னு ஒரு சொல்லுவேன். கிட்டத்தட்ட இன்ஜின் பிளாஸ்ட் ஆகி ஒரு 100 மீட்டர் தள்ளி பறந்துக்கிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட க்ரோர்ஸில் எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே செகண்ட்ஸில் மொத்தமும் போயிடுச்சு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன், மார்டின் குரூப், ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது மூலிமா ஃபஸ்ட் மிஷன் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து லான்ச் பண்ணுறோம். ப்ளஸ் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அப்ரிஷியேட் பண்ணி லெட்டர் கொடுத்துருக்காரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பர்ஃபெக்ட், சூப்பர். எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஸ்பேஸ் ஜோன் இந்தியாவுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ திரு ஆனந்த் மேகலிங்கம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பர்ஃபெக்ட், சவுண்ட்ஸ் குட். சார், உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை பற்றிலாம் ரீசெண்டாக பார்த்துட்டு இருந்தேன். ரூமி அப்படின்ற ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கீங்க. இப்போது ரூமியோட ட்வின் ப்ராஜெக்ட்லேயும் இன்வால்வ் ஆகிருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டுருக்கு? ரூமி வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய ராக்கெட் லான்ச்சஸ் நாங்கள் அந்த இதுக்கு வச்சுட்ருக்கோம். ஸோ ரூமி வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம இது வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரூமி ஹெச், ரூமி 1 ராக்கெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ரூமி ட்வின்ன்றது வந்து அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ராக்கெட். ஸோ ஃபஸ்ட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ராக்கெட் வந்து ஒரு லான்ச் பேட்லேருந்து நம்ம லான்ச் பண்ணுவோம். இந்த வாட்டி வந்து சைமல்டேனியஸாக 2 ராக்கெட். ஸோ இந்த சைடில் வந்து ஒரு ராக்கெட் ஏ இருக்கும், இந்த சைடில் ராக்கெட் பி இருக்கும். ஒன்று வந்து மொபைல் லான்ச் பேட், இன்னொன்று வந்துட்டு ஃபிக்ஸட் லான்ச் பேட். ஸோ ஒரே கவுண்ட் டவுனில் வித் லைக் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணி ஸோ சேம் ஆல்டிடியூடை நாங்கள் டார்கெட் பண்ணுற மாதிரி அதுக்கு நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். கம்மிங் அக்டோபர் மந்த் நம்ம சென்னை ஈஸிலேருந்து மறுபடியும் 2 ராக்கெட் லான்ச் பண்ண போகிறோம். எவ்வளோ ஆல்டிடியூட் வரலும் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது? ஏன்னா கடந்த முறை லான்ச் பண்ணப்போ வந்து 35 கிலோமீட்டர்ஸ் ஆல்டிடியூட் வந்து ரீச் பண்ணியிருந்தது. இப்போது இருக்கக்கூடிய இந்த ட்வின் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும்? இது வந்துட்டு சேம் லைக் லிமிடெட் ஆல்டிடியூட் தான் பார்க்குறோம். எல்லாமே அப்கிரேடட் வெர்ஷன்ஸ்க்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த ரூமி ட்வின்ன்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 சின்ன ராக்கெட் தான் நாங்கள் இந்த வாட்டி நாங்கள் லான்ச் பண்ண போகிறது. இதை தாண்டி வந்து நாங்கள் 250 கிலோமீட்டருக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த 250 கிலோமீட்டருக்கான ஒர்க் பண்ணுற ராக்கெட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அங்கே என்ன அளவுக்கு வைப்ரேஷன் லெவல்ஸ் இருக்குது, ப்ரொபல்ஷன் சிஸ்டம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ த்ரஸ்ட் வருது, ஸோ அது எல்லாமே நாங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்காக அது ஒரு சோதனை ஓட்டமாக தான் இந்த ரூமி ட்வின்னை வந்து நாங்கள் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக லான்ச் பண்ணப்போ மைக்ரோ சேட்டலைட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை லான்ச் பண்ணியிருந்தீங்க. பிகோ சேட்டலைட்ஸ். எஸ். ஸோ இப்போ இதில் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க? ஆக்சுவலாக நாங்கள் ராக்கெட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் பிளான் வந்துட்டோம். பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சேட்டலைட்ஸுடைய ட்ரைனிங் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அக்ராஸ் இந்தியாவில். கிட்டத்தட்ட லாஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்டின் குரூப் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸில் நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க ஸ்பேஸ் ரிசர்ச் இதில். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ட்ரைனிங்லாம் கொடுத்து சேட்டலைட்ஸை வந்து நம்ம ராக்கெட்டில் அக்காமடேட் பண்ணோம். அதே மாதிரி இந்த வகையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வாட்டியும் ஒரு 50 பிகோ சேட்டலைட்ஸும் ஒரு 3 கியூப் சேட்டலைட்ஸும் ஒவ்வொரு ராக்கெட்லேயும் வச்சு நம்ம லான்ச் பண்ணுற மாதிரி இதில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் மாணவர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் அதிகமாக இருப்பாங்க. இப்போது ரூமியோட பர்பஸ் என்ன? ஆக்சுவலாக அந்த ரூமியோடைய பர்பஸ்ன்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரூமின்றது ஒரு பேர். அது ஓப்பனாக சொல்ல போனால் என்னுடைய பையனுடைய பேர். என் பையன் பேர் வந்து ருமித்ரன். என் பையன் கூட வந்து அதிகமான டைம் நான் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் என் பையனே என்கிட்ட வந்து கேட்டுட்டான், அப்பா எனக்கு உங்களுக்கு பிடிக்கலையாப்பா, என் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா என் பையனுக்காக தான் நம்ம உட்காந்து எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் இங்கே ரிசர்ச்னு வரும்போது நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகுது. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும்போது என் பையன் கூட இருக்கிற டைம் வந்து எனக்கு கம்மியாயிருது. ஸோ அதனால தான் வந்து சரி யாரோட பேர்லேயும் நம்மளுக்கு லான்ச் பண்ணுறதுக்கு பதிலாக என்னுடைய பையன் பேர்லேயே லான்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரூமியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லா சீரீஸ் ஆஃப் ராக்கெட்ஸ்க்கு பேரும் வந்து ரூமி தான். ஸோ ரூமி ஹெச் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 to 4 கிலோமீட்டர் போகிற மாதிரி. ரூமி 1 35 கிலோமீட்டர். ரூமி 2 வந்துட்டு பார்த்திங்கன்னா 250 கிலோமீட்டர். அந்த ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் ரூமி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரூமி 3 அது வந்து 700 கிலோமீட்டர் ஆல்டிடியூடுக்கு நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். இல்லை லைக் என்னென்னா நான் எதுக்காக கேட்குறேன்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு கோல் இருக்கும். நீங்கள் லான்ச் பண்ணுறக்கூடிய இந்த லான்ச் பேட் மூலமாக லான்ச் பண்ணக்கூடிய சேட்டலைட்ஸோட கோல் என்ன? ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன மாதிரி பர்பஸ்னால்
காற்றில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்கும், ரேடியேஷனுடைய பெர்சன்டேஜஸ் எவ்வளவு, ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து காஸ்மிக் ரேடியேஷனுடைய பெர்சன்டேஜ் எவ்வளவு, டெட்ராக்ளோரோ கார்பன் பெர்சன்டேஜ், ஏர் குவாலிட்டி, இதை பற்றி ஃபுல்லாகவே நம்ம உட்காந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு. அட் த சேம் டைம் ராக்கெட் நம்மளுக்கு மேலே போகும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ராக்கெட்டோடைய வைப்ரேஷன் என்ன, என்ன ஆல்டிடியூட் போயிட்டுருக்கு, அங்கே இருக்கிற ஓசோன் லேயருடைய திக்னஸ் எவ்வளவு, என்ன ஆல்டிடியூடில் ஃப்ளை ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இதுவும் வந்து ராக்கெட்காகவும் பர்பஸ். கிட்டத்தட்ட இது மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50+ எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராக்கெட்டில் வச்சு நம்ம லான்ச் பண்ணுறோம். இப்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஏரோஸ்பேஸில் இன்ட்ரெஸ்ட் உருவாகிறதுக்கான காரணம் என்ன? யார் உங்களுக்கு உந்து சக்தியாக இருந்திருக்காங்க? இது ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து எனக்கு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டு. என்ன மாதிரி ஸ்டோரின்றது பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்க போகிறேன். எனக்கு பிடிக்காத கோர்ஸில் நான் படிக்கிறேன். ட்ரிபிள் படிக்கிறேன். அந்த டைமில் வந்து பிடிக்காத காலேஜ், பிடிக்காத கோர்ஸை படித்தா எப்படி படிக்க தோணும்? ஆஸ் யூஷுவல் படிக்க மாட்டோம் நம்ம. ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தேன். காலேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் எல்லா எக்ஸாம்லேயும் நான் ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மாவே உட்காந்து சுற்றிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ரொம்ப ஈஸி தானே இதுக்கு. நம்ம இப்போ வெளியே போனால் கூட ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் கிடச்சிரும், 50,000 1 லட்ச ரூபா ஈஸியாக சம்பாரிச்சிடலாம். அந்த மாதிரி கான்செப்ட் இருந்துச்சு. ஏன்னா புரிதல் கிடையாது. லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம எங்கள் வீட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பா மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க, டிரைவராக இருந்தாங்க. ஸோ அவர் சம்பாரிச்சிட்டு வந்து அவருடைய காசில் தான் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டு வாழ்ந்தது எல்லாமே. அது கொஞ்சம் நல்லா வந்து சொகுசாக இருந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்றது நான் புரிய ஆரம்பிக்குது. மறுபடியும் என்னுடைய அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் போய் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் காலேஜ் வந்து நான் மறுபடியும் நான் படிக்க போகிறேன், என்னை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் வந்து எனக்கு சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேண்டாம், நீ ஆல்ரெடி நீ படிக்க மாட்டே, எல்லா சப்ஜெக்ட்டும் ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லிவிட்டு, இல்லை எனக்கு வந்து ஃப்ரீ சீட்டு கிடைக்குது, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு போகிறேன். அங்கே போகும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லைட்டர் ஏர்க்ராஃப்ட் இருக்குது. அந்த ஏர்க்ராஃப்ட்டை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ லவ்வில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஏரோநாட்டிக்கல் படிக்கலான்ட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன். எங்கள் அப்பா சரியான திட்டு, ஏரோநாட்டிக்கல்லாம் நல்லா படிக்கிறவங்க தான் படிப்பாங்க, நீ படிக்க மாட்டே, ஆல்ரெடி நார்மல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த ஏரோநாட்டிக்கல்ன்றது புது சப்ஜெக்ட். ஆக்சுவலாக வந்து புது ஒரு டேர்ம் இருக்கும். ஒரு ஏர்க்ராஃப்ட்டை பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா. அந்த டைமில் அந்த ஏர்க்ராஃப்ட்டை பார்த்தோன்னா அது மேலே எனக்கு அவ்வளோ ஒரு லவ். ஓகே படித்தா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாலண்டியராக அதை சூஸ் பண்ணி படித்தேன் நான். அது படித்ததுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய கம்பெனி, ராக்கெட்டு, அந்த சயின்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இப்போ நமக்கு வந்து இந்தியாவில் பொறுத்தவரையில் வந்து முன்னாடி ஏரோஸ்பேஸை பற்றி பேசணுன்னா அப்துல் கலாம் சாரை தான் வந்து எல்லாருமே இன்ஸ்பைரிங்காக எடுத்து படித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்லாம். உங்களுக்கு வந்து அந்த வகையில் யாராவது இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்களா? இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்பயர் பண்ணது முதல்ல எங்கள் அப்பா. ஹார்ட் ஒர்க் வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். என்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணணும், இந்த டைமை பார்த்துலாம் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் அப்பா கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த 9 to 6 நான் ஆஃபீஸில் வேலை பார்ப்பேன், நான் படித்தா கூட வந்துட்டு 9 to 4 நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் இந்த டைம் தான் அப்படின்றது கிடையாது. எங்கள் அப்பா வந்துட்டு டைம் பார்க்காம எனக்காக அதிகமாக உழைச்சாங்க, எங்கள் ஃபேமிலிக்காக. நைட்டு 12 மணிக்கு நான் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா பைக் எடுத்துகிட்டு அந்த இதுக்கு போவாங்க வேலைக்கு, அந்த இதில். ஸோ அதே மாதிரி டைம் பார்க்காம எங்கள் அப்பா கிட்ட கற்றுக்கிட்டேன். இன்னொரு இதில் வந்துட்டு பயங்கர இன்ஸ்பயர் ஆனது என்னன்றது பார்த்திங்கன்னா நந்தகுமார் ஐஆர்எஸ். அந்த அண்ணன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஃபெசிலிட்டிக்கு வந்துட்டு போயிருந்தார். ஸோ அவரும் வந்து எங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் தி மென்டார். அந்த அண்ணன் கூட நம்ம பார்க்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் ஒரு லாட்ரி டிக்கெட்டை விற்று தான் அவர் வந்துட்டு முன்னேறினார். அதே சமயத்தில் அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தை படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா 300 தடவை வந்துட்டு சொல்லுவாங்க. எஸ், அந்த மாதிரி சொல்லி அவங்களுடைய ஸ்டோரி எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். முதல்ல ஒரு ஆர்டிக்கல் பார்க்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா டிக்கெட் வித்த பையன் இன்றைக்கி வந்துட்டு ஐஆர்எஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து நான் ஒரு ரோல் மாடலை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ இந்தியாவோட ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய க்ரோத்தை பார்க்கும்போது வந்து சைக்கிளில் லான்ச்சிங் பேடை வந்து வெஹிக்கிளில் வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு ராக்கெட்லாம் எடுத்துகிட்டு போகிற காட்சிகள்லாம் பார்த்துருக்க முடியும். அப்படி இருந்த இஸ்ரோவோட இன்வால்மெண்ட் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்சில் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு மிஷன்ஸை நோக்கி போயிட்டுருக்கோன்னு சொல்லலாம். இப்போ ககன்யான் மிஷனை வந்து நோக்கி இந்தியா வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க, மேன் மிஷனை நோக்கி. இப்போ அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் மிஷனுக்கு நம்மளோட சைடில் இருந்து என்ன அளவுக்கு கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது, என்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க நீங்கள்? கவர்மெண்ட் வந்து ஆஸ் யூஷுவல் இப்போ அவங்க ககன்யான் மிஷன்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் போது எல்லாருக்குமே வந்து ரீசெண்டாக தான் நேம் வெளியே வந்திருக்கும். ஆனால் அவங்க கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து யாருக்குமே வந்து தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஃபியூச்சரிக்காக தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ எங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரோக்கு அந்த இதில் கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து ப்ரைவேட் செக்டார்ஸ், அவங்க வந்து கவர்மெண்ட் செக்டார்ஸ். அவங்களும் வந்து அந்த ஸ்பேஸோடைய ரேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ப்ரைவேட் பார்ட்டிஸாக இருக்கோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு சின்ன குழந்தைங்க. ஸோ அந்த இதில் இருந்து நாங்களும் வந்து ஸ்பேஸில் வந்து ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு மும்முரமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதில் இஸ்ரோவில் இருக்கிற நிறைய மென்டார்ஸ்லாம் வந்து எங்களுக்கு பயங்கர சப்போர்ட்.
பத்மஸ்ரீ மயில்சுவாமி அண்ணாதுரை சார், டிஆர்டிஓ டீம்ல இருந்து டாக்டர் சதீஷ் ரெட்டி சார் எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு மென்டாராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும்போது பெரிய ஹாப்பினஸாக இருக்குது. ஸோ எங்களாலையும் இந்தியாவுக்கு வந்து இன்னும் மிக விரைவில் ஆல்ரெடி கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் பவர்ஃபுல்லாக எங்களுடைய சப்போர்ட்ஸ் கொண்டு வர முடியும். இப்போ இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க ஸ்பேஸ் ரிசர்ச்சை பொறுத்தவரையிலும், உங்களுடைய இன்க்ளூஷனை வந்து எப்படி பார்க்குறாங்க எல்லாரும்? ஸோ ஃபஸ்ட்டு 2018க்கு முன்னாடிலாம் இந்தியாவுக்கிட்ட ஸ்பேஸ் பாலிசிஸ்ன்றது எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்பேஸ் பாலிசி செப்பரேட்டாக கொண்டு வந்துட்டாங்க. அதுக்காக செப்பரேட்டாக இன்ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் தி ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ யார் வேணாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணலாம். ப்ளஸ் வந்து யார் வேணாலும் ராக்கெட் லான்ச் பண்ணலாம். வி ஹாவ் டு கெட் அப்ரூவல்ஸ் ஃப்ரம் தெம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய பாலிசிஸ் அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு. ப்ளஸ் குலசேகரப்பட்டினம் வந்து செகண்ட் ஸ்பேஸ் லான்ச்சுக்காக அவங்க வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 ஏக்கர்ஸ் அந்த மாதிரி இதில். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தே ஆர் சப்போர்ட்டிங் அ லாட். இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் க்ரோயிங் கம்பெனியில் நம்மளுக்கு இருக்கும். ப்ளஸ் வந்து நம்மளுடைய க்ரோயிங் இந்தியாவும் வந்து நல்ல ஸ்பேஸ் செக்டர்ஸில் பயங்கரமாக பூம் ஆகிக்கிட்டு இருக்கு. ப்ரீவியஸாக வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து ஒரு இந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு போகிறோம் அப்படின்னா யாருமே தெரியாது. யாரை கேட்டாலும் வந்து ஒரு ரோல் மாடல் உங்களுடைய ஆம்பிஷன்ஸ் எப்படி மாதிரி இருக்கும் அப்படின்றத கேட்டிங்கன்னா ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் போகணும், ஒரு இன்ஜினியர் ஃபீல்ட் ஆகணும், இது மட்டும் தான் வந்து காமனாக சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இருக்கிற கிட்ஸ் கிட்டலாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகணும், நான் ஒரு பெரிய ஆஸ்ட்ரோனட் ஆகணும், நான் வந்து என்னுடைய ஹெர்ப்ஸு பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வச்சு நான் க்ரோ பண்ணணும், அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கான மெச்சூரிட்டி வந்திருக்கு. அது எப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் பார்ட்டிஸ்க்கும் சரி, இந்தியாவில் இருக்கிற ஸ்பேஸ் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் சரி பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இப்போது நிறைய பேருக்கு வந்து சில ஃபெயிலியர்ஸ்லாம் கடந்து வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஏரோஸ்பேஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ண ஆரம்பித்த பிறகு ஃபெயிலியர்ஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் அதிகம். எங்களுக்கு நீங்கள் பார்க்குறது வந்து சக்ஸஸ் வந்து ராக்கெட் லான்ச் ஆகிறது, அது வந்து ஒரு சக்ஸஸை பார்ப்பீங்க, வாவ் சூப்பராக ராக்கெட் லான்ச் வந்துட்டு மேலே பறக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவீங்க. பட் ஆனால் அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் லான்ச்சஸ்க்காக கிட்டத்தட்ட ஒரு 200-300 வாட்டி நாங்கள் ஃபெயிலியர் ஆகிருப்போம். ஸோ எங்களுடைய இன்ஜின் வந்து பிளாஸ்ட் ஆனது, ஒரு சின்ன ஒரு காம்பனன்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா கூட வந்து ஹியூஜ் அமௌண்ட் வந்து அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணதாகட்டும், எல்லாமே வந்து பயங்கர ரிஸ்கி. ஸோ இதில் கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு இன்ஜின் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் டெஸ்ட் பெட்டில் க்ரியேட் பண்ணி ஒரு ஃபயர் டெஸ்ட்டுக்கு பார்த்தோம். அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு ஒயர்லெஸ் டெலிமெட்ரியில் வந்து எனக்கு விஷுவலைஸ் பண்ணிடுவோம். ஒரு 100 மீட்டர் தாண்டி இன்ஜினை வச்சுட்டோம், உள்ளே ஆக்சிடைசர் ஃப்ளோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்க்குற எனக்கு சிஸ்டமில் வந்து ப்ரெஷர், டெம்பரேச்சர், எவ்வளோ லோட் பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ ஃப்ளோ போய்கிட்டு இருக்குன்றது எல்லாமே எனக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கேன். வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நான் இன்ஜினை பார்த்துட்டு இப்படி சிஸ்டம் பார்க்குறதுக்குள்ள பூம் அப்படின்னு ஒரு சவுண்டு. கிட்டத்தட்ட இன்ஜின் பிளாஸ்ட் ஆகி ஒரு 100 மீட்டர் தள்ளி பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஹியூஜ் அமௌண்ட், கிட்டத்தட்ட க்ரோர்ஸில் எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே செகண்ட்ஸில் மொத்தமும் போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு தருணத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஃபெயிலியர். ஒரு கட்டத்தில் ஏன்டா இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு வந்து பேச எங்கேயாச்சும் போயிடலாமா அப்படின்ற மாதிரி மைண்ட் அந்த மாதிரி தோணுச்சு அந்த இதில். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது ஓகே இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கடந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் டியூரேஷன்ஸ் தான். ஏன்னா என் பேக்ரவுண்டில் நான் திரும்பி பார்த்தேன்னா நான் எப்படி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன், இவ்வளோ பெரிய அசட்ஸ் வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியல. இது ஒரு பெரிய மிராக்கலாக இருக்குது. நான் எதை பற்றியும் கவலைப்படாமல், யார் சொல்கிறத பற்றியும் கவலைப்படாமல் என்னோடய பேஷனை நோக்கி நான் அதிகமாக ஓடிக்கிட்டு இருந்தேன். ஸோ மோஸ்ட்லி இது போகும்போது நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும். இது எல்லாமே எப்படி நம்ம ஓவர் திங்க் பண்ணி நம்மளுக்கு வெளியே வரோன்றது இருக்கும். சம்டைம்ஸ் வந்து டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்ளத்தை நான் சொல்கிறேன். ஒரு இன்ஜின் பஸ்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும் போதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ பண்ணால் அது வெடிச்சிருச்சு, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈஸியாக போயிடும். ஆனால் அந்த ஒரு கிரிட்டிசம் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம க்ரியேட் பண்ணி சூப்பராக ஓடலன்னு பார்க்கும்போது ரொம்ப நெகட்டிவாக அந்த இதில் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நைட் டைம் நம்மளுக்கு தூக்கமும் வராது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தூங்கலான்னு முயற்சி பண்ணாலும் தூக்கம் வராது. நைட் ஏதாச்சும் ஒரு பாட்டு கேட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். ஓகே அப்போது இதோ கொஞ்சம் நம்மளுக்கு கிராஸ் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன செல்ஃப் மோட்டிவேஷன்ஸ் பண்ணிப்பேன். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன்ஸ்லாம் பண்ணும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அதுலேருந்து நான் வெளியே வந்துடுவேன். இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பேக் இருக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு யார் பேக்கப் பண்ணுறாங்க, உங்களுக்கு யார் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க இவ்வளோ நாள்? ஃபஸ்ட்டு இதில் இனிஷியல் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஷன் ஒரு 100 சேட்டலைட்ஸை வந்து பலூனில் வச்சு லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தது 2020 பிப்ரவரி 7 அந்த டைம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்
இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன். நம்ம அப்துல் கலாம் சாருடைய கிராண்ட் நெஃபீஸ் வந்து அந்த ஃபவுண்டேஷன் ரன் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க கிட்ட சொல்கிறேன், அண்ணா இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய மிஷின்ஸ் இருக்குண்ணா, இது பண்ணலான்னு சொல்லிட்டு. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே ஆனது நம்ம பண்ணலாம், நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து யார்கிட்ட பண்ணலான்னு சொல்லும்போது, என்னுடைய கொலீக் வந்து என் கூட இதில் ஒர்க் பண்ணவர் இருக்கார். பேர் வந்து ஜான் பால் பிரவீன். அவருக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் இந்த மாதிரி சேட்டலைட் மிஷின்ஸ் பண்ணுறேன், எனக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்ட்டு கேட்டேன் நான். ஏன்னா அவரும் வந்து சத்யபாமா சேட்டலைட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு சேட்டலைட் நாலேஜ் இருக்குது, எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்டின் குரூப்பில் பேசியிருக்காங்க. அங்கே பேசி அவங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாணவர்களுக்கு ஒரு ஸ்பான்சர் பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட 1347 ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் அக்ராஸ் இந்தியாவில் வந்துட்டு அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்காக அவங்க நார்த் சைடு ப்ளஸ் இங்கே சவுத்து எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்து அந்த மிஷினை வந்து ராமேஸ்வரத்துலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் லான்ச் பண்ணுறோம். அது லான்ச் பண்ணும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்றது பார்த்திங்கன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன், கலாம் சாருடைய ஃபேமிலியும், மார்டின் குரூப். ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது மூலிமா ஃபஸ்ட்டு மிஷின் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து லான்ச் பண்ணுறோம். அதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வி செக்யூர்ட் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட், ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட், ப்ளஸ் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அப்ரிஷியேட் பண்ணி லெட்டர் கொடுத்துருக்காரு. இப்போது இந்த ட்ராவலில் நீங்கள் கடந்து வந்தறப்போ யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக தாண்டி உங்கள் கூட நின்னது யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு? இனிஷியல் ஸ்டேஜ் இது ஒவ்வொரு க்ரோத்துக்கும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளுக்கு ஆட் ஆன் ஆகிட்டே இருப்பாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு பெரிய மிஷன்ஸ் வந்து ராக்கெட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் பயங்கர கிரிட்டிசம் பண்ணாங்க. ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் எங்கேயாச்சும் போய் ஒரு ஸ்டோரி எழுதுங்க, எங்கேயாச்சும் போய் ஒரு படத்தில் எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னங்கடா இப்படிலாம் சொல்கிறீங்கன்ற மாதிரி தான் எனக்கு உண்மையிலே இருந்துச்சு. ஒரு ராக்கெட் லான்ச் தானே பண்ணுறேன்னு சொல்கிறேன், அது எதுக்கு இருக்குது? ஏன்னா இஸ்ரோ வந்து அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. நான் சென்னையிலேருந்து ராக்கெட் லான்ச் பண்ணுறேன்னு சொல்லும்போது யாருமே பிலீவ் பண்ணவே இல்லை. சரி, யார் என்ன வேணும் சொல்லிட்டு போங்க, நான் ஒரு தடவை சக்ஸஸ்க்கு வந்தாலும் நீங்கள் அப்ரிஷியேட்டும் பண்ணுவீங்க, ஏதாச்சும் ஒரு தப்பாக போடாலும் என்ன தான் திட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதை பற்றியுமே மைண்ட் பண்ணிக்கவே இல்லை. அப்போ ஓடிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மென்டாராக வந்துட்டு ஆட் ஆன் ஆகுறாங்க. பத்மஸ்ரீ மயில்சாமி அண்ணாதுரை சார், அப்புறம் ஃபார்மர் போலீஸ் டிஜிபி ஏஎஸ் ராஜன் சார், அவர் வந்து இன்டெலிஜென்ட்டில் வந்து சீஃபாக இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாமே வந்து அவங்கள நாங்கள் மீட் பண்ணுறோம். மீட் பண்ணி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு யாருமே வந்துட்டு அதிகமாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இனிஷியல் ஸ்டேஜில். ஏன்னா இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய லெஜெண்ட் ஒவ்வொரு ஃபீல்டில் இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு பசங்களுக்கு போயிட்டு மென்டார் பண்ணணும் அப்படின்னும் போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரே நைட்டில் வந்துட்டு பயங்கர ரிச்காக வந்துடணும் அந்த மாதிரி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி வர்றதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது வந்துட்டு மென்டார் எடுத்துக்கிறோம், மென்டார் எடுத்த சப்போர்ட்டில் வந்து உடனே நம்ம க்ரோ ஆயிடலான்ட்டு பார்க்குறாங்க. அது வந்து சாத்தியம் கிடையாது. ஸோ அப்போ அவங்க வந்து எனக்கு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி எனக்கு வச்சாங்க. மயில்சாமி அண்ணாதுரை சார், அவருக்கு வந்து நான் மெயில் போடுறேன். மெயில் போட்டு அவர் வந்துட்டு சார் வந்து எனக்கு ரிப்ளை எல்லாமே மெயிலில் கொடுக்குறாங்க. அவருக்கு நான் கீப் ஆன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சார் இந்த டேர்ம்ஸ்லாம் போயிட்டுருக்கு, இந்த ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு, இந்த டெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே வெல் அண்ட் குட் சொல்லிட்டு மெயில் கம்யூனிகேஷன்லேருந்து ஃபோன் காலில் வருது, ஃபோன் கால்லேருந்து வாட்ஸ்அப்பில் போகிறது, வாட்ஸ்அப்பில் இருந்து இன்பர்சன் மீட்டிங்க்கு நான் பெங்களூருக்கு போய்கிட்டுறது. அப்புறம் கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டிவில் கொஞ்சம் நல்ல கம்பெனி ஃபெசிலிட்டிஸ்லாம் இனாகிரேட் பண்ணி நம்மளுக்கு பண்ணும் போதெல்லாம் மயில்சாமி அண்ணாதுரை சார் வந்துட்டு இங்கே இருக்கிற டீம் எல்லாரையும் வந்து மென்டார் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் சதீஷ் ரெட்டி சார், டிஆர்டிஓ சேர்மன், அவர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் மாணிக்க வாசகம் சார், டிஆர்டிஓ சயின்டிஸ்ட், இவங்களாம் வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தருணத்துலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஓடுற நோக்கம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, நம்மளுடைய ஆம்பிஷன்ஸ் நம்மளுடைய கரெக்டான ஒரு ஃப்ளோக்கு போய்கிட்டு இருக்கும். அப்போ போகும்போது யூனிவர்ஸே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாரையும் ஒருங்கிணைக்குது. அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். நான் இது எல்லாமே என்னுடைய ஸ்டோரியில் ஒவ்வொருத்தங்க எனக்கு ஆட் ஆன் ஆனவங்க. இலான் மஸ்கை பொறுத்தவரைலாம் அவர் ஒரு பேஷனேட்டாக ஓடிக்கிட்டு இருக்காரு. மார்ஸ் மிஷன்லாம் நோக்கி அவருடைய திட்டங்கள்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான என்ன திட்டங்கள் இருக்குது? இப்போ நீங்கள் எதை நோக்கி ஓடிட்டுருக்கீங்க? என்னுடைய நோக்கம் என்னன்றது பார்த்திங்கன்னா, இந்த ருமி ட்வின் இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். கம்மிங் அக்டோபர் ராக்கெட் லான்ச்சஸ். அதை தொடர்ந்து 700 கிலோமீட்டரில் போய் சேட்டலைட்ஸை வந்துட்டு நான் ஆர்பிட்டில் நான் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதை மட்டும் தான் நான் கொண்டு போகிறேன். ரொம்ப பெரிய கனவுலாம் வைக்கல நான். ஏன்னா பெரிய கனவுலாம் வச்சுன்னா அது ரொம்ப ஓவராக இருக்கும் இப்போதைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்டாக நம்மளுக்கு முடிக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பலூன் பண்ணணும்னு நினச்சேன். அதை வித்தின் ஆல்மோஸ்ட் லைக் 3 to 4 months அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் ராக்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2 years கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து ருமி 1 ராக்கெட் பண்ணணும்னா அது ஒரு 2 years கம்ப்ளீட் பண்ணணும். மறுபடியும் இப்போ ருமி ட்வின்னுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அது இன்னும் ஒரு 5 months நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி நான் என்னுடைய கோல் எல்லாமே நான் ஷார்ட் ஸ்பேனில் வைக்கும்போது என்னால் 100% சக்ஸஸ் ரேட்டை காட்ட முடியும். எனக்கும் நல்ல ஒரு ஃப்ளோ கிடைக்குது. ஸோ என்னுடைய டார்கெட் வந்துட்டு 700 கிலோமீட்டர் தான் நான் பார்க்குறேன் இப்போதைக்கு. இதுக்கு பேஸே வந்து எங்கள் அம்மா தான். அவங்க எனக்கு வாங்கி கொடுத்து அந்த செகண்ட் ஹேண்ட் லேப்டாப், அது இன்னமும் நான் என்னோடய டேபிளில் வச்சு நான் வச்சுட்ருக்கேன், ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நம்மளுடைய பேஷன்
நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட், நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாமே கரெக்டாக இருந்து நம்ம இந்தியாவுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். 2019 யூஎஸ் விசா கிடைக்கல. ஆனால் இந்த வாட்டி யூஎஸ் விசாவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட்டே எனக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்க. ஐ ப்ரௌட் பி இந்தியன்.